நமஸ்தே. வெல்கம் டு தினச்சரிய யோகா. நான் ஜோத்ஸ்னா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த நாலுலையுமே சிரேஷ்டமானது, சுலபமானது அப்படின்னு பார்த்தோம்னா கலியுகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலியுகத்துல நம்ம மனப்பூர்வமா ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான புண்ணிய கணக்கை நமக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிடுவாங்களாம். பாவ கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் அதை நம்ம கணக்குல எழுதுவாங்களாம். யார் உட்காந்து இந்த கணக்கை எழுதுவாங்கன்னு பாக்குறீங்களா? சித்திரமா மனசுக்குள்ள உட்காந்து குப்தமா எழுதிடுவார் சித்திரகுப்தர். இந்த தர்மம், இந்த கலியுக தர்மமானது நம்மளோட இந்த உடம்புக்கு கூட அப்ளிகபிள் ஆகும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். இட் இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதே 5 எலிமெண்ட்ஸ் தான் இந்த பாடியிலையும் இருக்கு. இந்த உடம்புக்கும் அந்த கலியுக தர்மம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம் பாருங்க. இந்த உடம்புக்கு நம்ம ஒரு சின்ன நல்ல விஷயத்த பண்ணினோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் அதை மேனிஃபோல்டா நமக்கு ஒரு பெரிய நல்லதா, நன்மையா நமக்கு திருப்பி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த உடம்புக்கு நம்ம அதுக்கு ஒத்து வராத சில விஷயங்களை பண்ணும் பொழுது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்த்து ரொம்ப போராடும். நமக்கு அந்த கெட்ட பலனை கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவுமே போராடும். பட் பியாண்ட் அ பாயிண்ட் இட் கேனாட் ஸ்டாண்ட். அண்ட் அந்த டைம்ல அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது பல நேரங்களையும் நம்மளால அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கடினமான ரிசல்ட்ஸாகவும் இருக்கதான் செய்யும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடம்புக்கு அந்த சின்ன நன்மையை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த நன்மை என்ன அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். அது எல்லாமுமே கூட நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்காங்க. we need to do ஆகார நியமம், வியாயாமம், பிராணாயாமம். இந்த மூணையுமே நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவையான நன்மைய சின்னதா நம்ம பண்றோம். அந்த சின்ன நன்மைக்கான பலனை நம்ம ரொம்ப பெருசா நமக்கு இந்த உடம்பு திருப்பி கொடுக்கும். சோ என்ன பண்ணலாம்? இன்னைய வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த சின்ன குழந்தைங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இவங்க எல்லாருமே அடிக்கடி ரிப்பீட்டடா ஹெட்ஏக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். இவங்களுக்கு ஹெட்ஏக் வரதுக்கான ரீசன்ஸ் பிசியலாஜிக்கலா பெருசா இருக்குமான்னு கேட்டா ஒன்றும் இருக்காது. மேபி கோல்ட் அண்ட் காஃப் ஆர் ஃபீவர் இருக்கும் பொழுது தலைவலி வரலாம். பட் அதர் தேன் தட் ஆல்சோ வி கீப் ரிப்பீட்டட்லி ஹியரிங் ஃப்ரம் தெம். தலைவலியா இருக்கு, எழுந்த உடனே தலைவலியா இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் வெயில்ல போயிட்டு வந்தா தலைவலியா இருக்கு, வேர்த்தா தலைவலியா இருக்கு. தலைவலி அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் அ வெரி காமன் டேர்ம் வித் தீஸ் கிட்ஸ். மெயினா எதனால அது வருது அப்படின்னு பார்த்தோம், நிறைய காரணங்கள் மைக்ரேனுக்கு இருக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கட் இஷ்யூஸ். பவல் மூமெண்ட் சரியா இல்லாம இருந்தாலோ இல்ல சாப்பிட்ட ஃபுட்டு சரியா டைஜஸ்ட் ஆகல அப்படின்னாலோ நிறைய நேரங்கள்ல இந்த ரிப்பீட்டட் ஹெட்ஏக்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸா இருக்கும். சாப்பிடாம இருந்து அசிடிட்டியால ஹெட்ஏக் ட்ரிகர் ஆகும், இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட பொருள் ஒத்துக்காம இருந்து ஹெட்ஏக் ட்ரிகர் ஆகும், இல்லைன்னா சாப்பிட்ட விஷயம் நம்ம உடம்புக்கே ஒத்துக்காத ஒரு விஷயமா இருந்து ஆர் சரியா டைஜஸ்ட் ஆகி வெளியில போகாம இருக்கும் பொழுதுமே கூட அது தலைவலிக்கான ரிப்பீட்டட் ரீசன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆசனாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா there could be stress related issues also which can cause irritation in the gut. அதனாலையும் தலைவலி வரும். ஸ்ட்ரெஸ், எதனால ஸ்ட்ரெஸ்? படிக்கிறது ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், ஹோம்ஒர்க் ஸ்ட்ரெஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனால ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத நம்ம காமனா இருக்கக்கூடிய ரீசன்ஸ் இதுதான் இருக்கு. ஸோ இதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆசனாஸ் ஃபார் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ், முத்ரா அண்ட் பிராணாயாமா ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதை தான் இன்னைய வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் லுக் அட் தி ஆசனாஸ். இந்த ஆசனாஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு we have லக்ஷ்மி தன்மயி here. ஃபர்ஸ்ட் ஆசனா உத்தானாசனா. காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு ஆங்கிளை கொஞ்சமா திருப்பிக்கோங்க. ஹேண்ட்ஸ் ரெண்டையும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சிட், ஸ்டாண்ட், சிட்,
stand, sit, stand, sit, stand, sit, stand. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 30 டைம்ஸ் ஆர் 40 டைம்ஸ் ரெப்பிட்டேஷன் பண்றது நல்லது. உட்காரும் போதும் எழுந்திருக்கும் பொழுதும் பாடி நல்ல ஸ்டெடியா ஸ்டிஃபா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆசனா ஜூலானா லூர்ஹகானாசனா. இதுல நம்ம நீஸ் ரெண்டையும் மேல கொண்டு வந்து டைட்டா கையால பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு நல்லா ஊஞ்சல் ஆடுற மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா ஆடணும். ஒரு சின்ன குழந்தையாட்டம், சின்ன வயசுல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, குழந்தைங்க ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைட்டா கையை பிடிச்சுண்டு முன்னும் பின்னாடியும் நல்லா ஆடணும். நம்ம பவன முக்தாசனா பண்றோம் இல்லையா, பவன முக்தாசனா பண்ணும்போது why do we do that? ஏர் பாடியில எங்கெல்லாம் பிளாக் ஆயிருக்கோ அதை ரிலீஸ் பண்றதுக்காக we do it. இன்னைக்கு நம்ம பண்ற இந்த 4 ஆசனாஸ் பண்ண போறோம். 4மே டைனமிக் ஆசனாஸா தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஸோ டைனமிக் அப்படிங்கிறச்சு நம்ம பாடியும் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ ஒரு ஜோஷோட பண்ற எக்ஸசைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 to 20 டைம்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பொறுமையா பார்த்து. நெக்ஸ்ட் ஆசனா இப்போ பண்ண போறது சசாங்க புஜங்காசனா. இந்த ஆசனால என்னன்னா சைல்டு போஸ் டு கோப்ரா போஸ். நல்ல டைனமிக்கா நம்ம பண்ணும்போது அஜைலா ஒரு எக்ஸசைஸை பண்ணும்போதே அது நமக்கு வந்து பாடியில நல்ல மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சைல்டு போஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் அப்டமன்ல. கோப்ரா போஸ் பண்ணும்போது தொராசிக் ரீஜன்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி நல்ல வைடன் ஆகும். ஸோ இதை நம்ம திரும்ப 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 இந்த மாதிரி டைனமிக்கா பண்ணும்போது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். டைஜஸ்டிவ் ட்ராக்க்கு ரொம்பவுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆசனா. இது ஒரு 15 to 20 டைம்ஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ரெஷர் எடுக்க வேண்டாம், கம்ஃபர்டபுளா பண்ணலாம். நான் ரிலாக்ஸ். இப்போ பண்ண போறது சுப்த மத்ஸ்யேந்திராசனா. இது வந்து அப்டோமினல் ட்விஸ்ட். ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மேல வச்சு சைட்ல திரும்பி கையை அந்த பக்கம் நீட்டி கையை பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த சைடு மாத்தி மாத்தி லெஃப்ட் ரைட்னு 2 பக்கமும் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும் நம்ம இடுப்புல. இதை கொஞ்சம் இது ரொம்ப ஆக்டிவா ஃபாஸ்டா பண்ண முடியாது. பட் இதை வந்து ஒரு 3 to 4 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணாலுமே கூட போதும். நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும் நம்ம பாடியில. இதை பண்றதுனாலையும் நமக்கு அப்டமினல் ட்விஸ்ட் இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ட்ராக்ட் நல்ல ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். நமக்கு அதனால வந்து கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகும். அதனால ஹெட்டேக்கும் வராம இருக்கும். இந்த ஆசனாஸை நம்ம ரெகுலரா பழகலாம். So, thank you Tanmayi for this demonstration. இந்த ஆசனாஸை பார்த்ததுக்கு அப்புறம் now we will see the mudra and pranayama that we can do to get rid of this migraine headache. தலைவலி இருக்கும் பொழுதே கூட we can adopt this மகாஷிரஸ் முத்ரா அப்படின்னு. நம்ம கையில இருக்கிற 5 விரலையுமே 5 விரலுமே 5 எலிமெண்ட்ஸை குறிக்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த மகாஷிரஸ் முத்ரால என்ன பண்றோம் அப்படின்னா, எர்த் எலிமெண்டான ரிங் ஃபிங்கரை கொண்டு வந்து தம்புக்கு கீழே பிளேஸ் பண்ணிட்டு ஏர் எலிமெண்ட் அண்ட் ஸ்பேஸ் எலிமெண்ட். ஸோ யூ see this finger is for air element and this finger is for space element. இதை ரெண்டையும் தம்போட டிப்ல இப்படி டச் பண்ணி லிட்டில் ஃபிங்கரை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். இந்த முத்ராவை பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எலிமெண்ட்ங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ காலியான இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இட் இஸ் நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே. யூஸ்வலி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய ஹெடேக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நர்வ் ரிலேட்டட் ஹெடேக்ஸா நிறைய நேரங்கள்ல இருக்கும். ஸோ இஃப் வி கேன் ரெடியூஸ் த ப்ரெஷர் இன் த நர்வ்ஸ், இந்த முத்ராவை நம்ம பண்ணும்போது அந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்றோம். அண்ட் வாயு முத்ரா அப்படிங்கிறது இட் இஸ் த ஏர் எலிமெண்ட் இன் த பாடி. இந்த ஸ்பேஸ் எலிமெண்ட் அண்ட் ஏர் எலிமெண்ட்டை நம்ம சமன்படுத்தும் பொழுது பாடிக்குள்ள ஏர் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நம்மளோட எல்லா சைனஸ் டக்ட்ஸ் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பிளாக்ஸுமே கூட ரிமூவ் ஆகும். இந்த மண்முதிரை அப்படிங்கிற இந்த எர்த் ஃபிங்கர் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரிங் ஃபிங்கர் அப்படிங்கிறது எர்த் ஃபிங்கர், எர்த்தை குறிக்கிறது. ஸோ எர்த் எலிமெண்ட், ஏர்,
அண்ட் ஸ்பேஸ் எலிமெண்ட் மூணையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு முத்ரா பண்ணும் பொழுது நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி பாடியில் ஹீட் ஜென்ரேட் பண்ணி பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கக்கூடிய முத்ரா இது. ஸோ தலைவலி இருக்கும் பொழுதே கூட இஃப் வி கேன் அடாப்ட் திஸ் முத்ரா அண்ட் டூ எ மெடிடேஷன், காமா உட்காந்து டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மேபி ஃபார் 10 to 15 minutes நம்ம பண்ணினோம் அப்படின்னா we will see some relief in the headache. So this is called as Mahashiras Mudra. அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமம் பொறுத்த வரைக்கும் அன்லோம் விலோம் பண்ணலாம், சந்திரவேதன பிராணாயாமம் பண்ணலாம். இதை விட ரொம்ப சிம்பிளானது நல்ல எஃபெக்டிவா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அடாப்ட் திஸ் பிராணமுத்ரா. நம்ம உடம்புல 5 பிராணாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இந்த பிராண முத்ரா அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிட்டு இஃப் யூ கேன் டூ டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். பிரீத் இன் ஃபார் 4 counts, breathe out for 6 counts. Deep breathe in for 4 counts, breathe out. இந்த மாதிரி நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும் பொழுது பிராண முத்ராவை வைக்கிறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா யூ கேன் ஃபில் யுவர் லங் வித் ஏர் கம்ப்ளீட்லி. சாதாரணமா நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஃபுல் பிரீத் இன் பண்ண முடியாதவங்களுக்கு கூட இந்த பிராண முத்ராவை வச்சு பிரீத் இன் பண்ணும் பொழுது யூ வில் பி ஏபிள் டு இன்ஹேல் டு யோர் ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இந்த முத்ரா இல்லாம பிரீத் இன் பண்ணி பாருங்க, பிராண முத்ராவை வச்சுட்டு பிரீத் இன் பண்ணி பாருங்க, யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸ்லோவா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம், 15 to 20 minutes பண்ணலாம். இல்ல தெர் இஸ் ஒன் மோர் பிராணாயாமா, சந்திரபேதன பிராணாயாமா பண்ணலாம். wherein you adopt this Vishnu mudra, close your right nostril, breathe in through the left nostril, breathe out through the right nostril. So மாத்தி இதே தான், breathe in through the left, breathe out through the right. இதை நம்ம ஒரு 10 minutes to 15 minutes பண்ண முடிஞ்சா இதுவுமே கூட நம்ம பாடியை நல்லா கூல் ஆக்கி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் நம்ம பிசிக்கல் இஷ்யூவை கட் ரிலேட்டட் இஷ்யூவா வரக்கூடிய ஹெடேக்கை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஆசனாஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பெயின் இருக்கும்போது முத்ரா என்ன பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய ஹெடேக், கட் ரிலேட்டட் இஷ்யூஸால ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு we can do பிராண முத்ரா யூஸ் பண்ணி ஒரு காம் மெடிடேஷன், காம் பிராணாயாமம் பண்ணலாம், breathe in breathe out. And we can also do this சந்திரவேதி பிராணாயாமம் to cool our body. இந்த மூணையும் ஒரு காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பசங்களுக்கு தலைவலி வரக்கூடாது. இட் வில் பி அ பர்டன், இட் வில் பி அ ஹர்டில் ஃபார் தெம் டு டூ எனி ஆஃப் their ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை கன்சிஸ்டண்டா ரெகுலரா பண்ணிட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லாம பார்க்கலாம். Thank you for watching the video. See you all in another video. Thank you.